அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கன்னிராசி அன்பர்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு, வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு. தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். முக்கியமான விஷயம், எம்எஸ்சி பிஎட் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க, மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை. கன்னிராசி அன்பர்களுக்கு உங்க ராசி அதிபதியான புதன் மாத துவக்கத்துல பாக்கியஸ்தானமான 9ஆம் பாவகத்துல சூரியனோட இணைந்து புதாதித்ய யோக நிலையில இருக்கார். இதுவும் உங்களுக்கு விசேஷமான அமைப்பு தான். தந்தை சார்ந்த வகையில அனுகூலத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஜூன் 6ஆம் தேதி புதன் பயிற்சியாகி உங்க கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய போறார். இங்க ஏற்கனவே குரு இருக்கார். இன்னொன்னு, ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து சூரியனும் பயிற்சியாகி மிதுனத்துக்கு வந்து புதாதித்ய யோகம் மீண்டும் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி சூரியன் குரு இணைவு, இது சிவராஜ யோகம். இங்க 2 யோகங்களும் உங்க தொழில் ஸ்தானத்துல சிறப்பான முன்னேற்றங்களை தொழில் ரீதியா உங்களுக்கு இந்த மாதத்துல ஏற்படுத்த போது எடுக்கும் முயற்சிகள்ல வெற்றி இந்த காலகட்டத்துல நிச்சயம் கிடைக்கும். குறிப்பா ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு நல்ல முன்னேற்றகரமான நிலையை நோக்கி உங்க லைஃப் நகரும். அதே சமயத்துல சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ எடுக்கும் முயற்சிகளில் சின்ன சின்ன தடங்கல்களை உண்டு பண்ணுவார். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் முயற்சி எடுக்க போறீங்கன்னா அதை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மனக்குழப்பத்தையும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திட்டே இருப்பார். தெளிவாக முடிவெடுக்கிற தன்மை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலம் ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு. அப்போ ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சிகளும், நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முடிவுகளும் நிச்சயமாக சரியாக தான் இருக்கும். அதனால் மனக்குழப்பத்துக்கு இடம் தராமல் எதுவாக இருந்தாலும் துணிந்து இறங்குங்க. அதில் வெற்றியும் நிச்சயமாக பெறுவீங்க. இன்னொன்று, சுகஸ்தானத்தையும் பாக்கியஸ்தானத்தையும் சனி பார்க்குறார். அதனால் தாய் தந்தையோடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. தாய் தந்தைக்கு சிறிய உடல் உபாதை வந்தால் கூட, உடல்நல தொந்தரவுகள் சின்னதாக வந்தால் கூட உடனடியாக மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது. தாய் தந்தை இருவரிடமே சற்று அனுசரித்து செல்வது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த பீரியட்ல வாக்குவாதம் பண்ண வேண்டாம். 6ஆம் பாவகம் ருணரோக சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யறது விசேஷம். இன்னொன்னு, இந்த ராகுவோ குருவும் பார்க்கிறார். அப்போ சுபத்துவம் அடைந்த நிலையில தான் இங்க ராகு 6ஆம் பாவகத்துல இருக்கார். 6ல ராகு உபஜயஸ்தானத்து ராகு விசேஷ பலன்களை கொடுப்பார். அந்த வகையில இந்த ராகுவனால இந்த மாதத்துல கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். கடனிலிருந்து விடுபடக்கூடிய சூழலை கொடுக்கும். நீண்ட காலமா உங்களுக்கு எதிரிகளா இருந்தவங்க இப்ப நண்பர்களா மாறுவாங்க. உடல் உபாதைகள் நீண்ட காலமா இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். என்ன மாதிரியான உடல் உபாதைகள் கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்தாலும் அதுக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து உடல்நல தொந்தரவிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு உன்னதமான சூழலை உண்டாக்கும். கலத்திரஸ்தானம் 7ஆம் பாவகத்தில் கடந்த காலகட்டங்களில் சனி ராகு இணைவு இருந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும். நண்பர்களால சில தொந்தரவுகளை ஏற்படுத்தி இருக்கும். பார்ட்னர்ஷிப்னால சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி இருக்கும். இப்போ அந்த சனியிடம் இருந்து ராகு பிரிஞ்சு வந்தது ஒரு வகையில கன்னிராசி அன்பர்களுக்கு யோகம்னு தான் சொல்லணும். கலத்திரஸ்தானத்துல இப்ப சனி தனிச்ச நிலையில இருக்கார். உங்களுக்கு கண்டக சனி நடந்துகிட்டு இருக்கு. கணவன் மனைவி ரொம்பவே அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். புதுசா கல்யாணம் பண்ண நினைக்கிறவங்க சற்று நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. உங்களுக்கு வயசு இருக்கு, பொறுமையா கல்யாணம் பண்ணலாம் நினைச்சிங்கன்னா தாராளமா சிறிது காலம் திருமணம் சார்ந்த முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது. கொஞ்சம் லேட்டா கல்யாணம் பண்ணலாம். இல்ல சுயஜாதகத்துல உடனடியா கல்யாணம் பண்ற மாதிரியான தசா புத்தி நடந்துகிட்டு இருக்கு, வயசாயிடுச்சு, உடனே கல்யாணம் பண்ணணுங்கிற பட்சத்துல மட்டும் இப்போ நீங்க உங்க சுயஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்தா தாராளமா கல்யாணம் பண்ணலாம். ஆனாலுமே சில தொந்தரவுகள் திருமண வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்துல ஏற்படுத்தும்ங்கிறதுனால அதை சமாளிக்கிற பக்குவத்தை வளர்த்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையில உணர்ச்சி வசப்படாம
இல்லாம எதிலும் நிதானத்தை கடைபிடிச்சு அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம். இன்னொன்னு, கூட்டாளிகள் சார்ந்த வகையில இந்த பீரியட்ல கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். கூட்டு தொழில் பண்றவங்க, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்றவங்க கூட்டாளிகள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வதும் கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல கரெக்டா இருந்துக்கிறதும் இந்த பீரியட்ல நல்லது. அஷ்டமஸ்தானம் 8ஆம் பாவகத்துல சுக்கிரன் சஞ்சாரம் செய்கிறார் மாத முற்பகுதியில. தனஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதியுமான சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்துல மறைஞ்சிருக்கிறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான். குடும்பம் சார்ந்த வகையில விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே சின்ன சின்னதா அடிக்கடி ஏதாவது சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். குடும்பம் சார்ந்த வகையில நீங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சமயத்துல குடும்ப உறுப்பினர்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு கிடைக்காம போகலாம். அதே மாதிரி நீங்க சின்னதா ஏதாவது ஒரு விஷயம் குடும்பத்துக்காக ஸ்டெப் எடுக்கிறீங்கன்னா கூட அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலாம். குடும்பத்துக்காக ஒரு விஷயம் பண்ண போறீங்கன்னா அதுல தடங்கல்கள் உண்டாகலாம். குடும்பத்துக்காக அதிக செலவுகள் சில நேரங்கள்ல செய்யற மாதிரியான சூழலை உண்டாக்கிடும். பேச்சு சார்ந்த வகையில இந்த காலகட்டத்துல ரொம்பவே கவனம், நிதானம் அவசியம் தேவைப்படும். மற்றவங்களுக்கு நீங்க இனி அட்வைஸ் கொடுக்க போறீங்க, இல்ல வாக்கு கொடுக்க போறீங்கன்னா அதை தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்க மற்றவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தீங்கனாலோ நல்லதுக்காக ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கூட அதை உங்களுக்கு எதிராகவே திருப்பி விட்டுருவாங்க. நீங்க சொன்னதை உங்களுக்கு எதிராக திருப்பி விடுறது, நீங்க நல்லதுக்கு சொன்னா கூட அதை மற்றவங்க தப்பா புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான நிலை இந்த காலகட்டத்தில் இருக்கும். பாக்கியாதிபதி அஷ்டமஸ்தானத்துல மறைவு. இந்த அமைப்பு தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே மனஸ்தாபங்களை அதிகப்படுத்தக்கூடிய சூழலை கொடுக்கும். தந்தைக்கு உடல் உபாதைகளை அதிகப்படுத்தக்கூடிய சூழலை கொடுக்கும். ஆனாலும் அஷ்டமத்துல சுக்கிரன் இருக்கிறது ஒரு வகையில நல்ல அமைப்பு தான். அஷ்டமத்துல சுக்கிரன் இருக்கலாம். என்னன்னா வருமானத்தை இந்த காலகட்டத்துல சற்று உயர்த்துவார். அதே மாதிரி நீண்ட காலமா தங்க நகைகள், ஆபரணங்கள் ஏதாவது அடகுல இருக்குன்னா அந்த அடகு நகையை மீட்கறதுக்குண்டான அமைப்புகளை கொடுக்கும். தங்க அணிகலன்கள் மீண்டும் உங்க கைக்கு வந்து சேரும். ஒரு சிலர் ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க, தங்க நகைகள் புதுசா வாங்குவீங்க. மாத பிற்பகுதியில, அதாவது ஜூன் 29ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் பயிற்சியாகி ரிஷபத்துல ஆட்சி பலம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்ய இருக்கார். பாக்கியஸ்தானத்துல மாத முற்பாதியில, அதாவது ஜூன் 15ஆம் தேதி வரைக்கும் சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். தந்தையுடைய வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருந்தாலுமே தந்தைக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபத்தை சற்று அதிகரிக்கக்கூடிய அமைப்பு தான் இது. அதே சமயத்துல சனியும் இந்த சூரியனை பார்க்கிறார். தந்தை ஸ்தானத்தையும் தந்தை ஸ்தானத்துல இருக்கும் தந்தை காரகனான சூரியனையும் சனி பகவான் பார்க்கிறார். இந்த பீரியட்ல அதிகமா நீங்க பேலன்ஸ் பண்ண வேண்டியது தந்தை வழி உறவை தான். தந்தை வழியில உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே மனஸ்தாபங்களை அடிக்கடி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இது. ஆனாலுமே ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு இதுல நிறைய மாற்றங்கள் நிச்சயமா இருக்கும். தொழில் ஸ்தானம் 10ஆம் இடத்துக்கு சூரியன், குரு, புதன் இணைவு மிக மிக யோகமான அமைப்பு. குருவுடைய 10ஆம் இடத்து சஞ்சாரம் தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ சில மாற்றங்களை ஏற்படுத்தும். அது இந்த பீரியட்ல 100% இருக்கும். நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தொழில் ரீதியான மாற்றங்கள் நிச்சயம் இருக்கும். தொழில் ஸ்தானாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்துல ஆட்சி பலம் ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து, அதே சமயத்துல சூரியனுடைய சஞ்சாரம் ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கிறது மிக மிக யோகமான அமைப்பு. தொழில் ரீதியாவோ வேலை ரீதியாவோ மாற்றங்களை நிச்சயமா இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். ஒரு சிலர் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, ஒரு சிலர் இருக்கும் பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுவீங்க, ஒரு சிலர் வேலை மாற்றம் பண்ணுவீங்க, ஒரு சிலருக்கு வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். மேக்சிமம் கெரியர் பேஸ்டு முக்கியமான ஸ்டெப் எடுக்கிறதுக்கு இது பர்ஃபெக்ட் டைம். ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு வேலை மாற்றம் சார்ந்த வகையில் நீங்க என்ன ஸ்டெப் எடுக்கிறீங்கனாலும் துணிஞ்சு ஈடுபடலாம். எந்தவித பங்கமும் இல்லாம முன்னேற்றகரமான நிலை ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு கெரியர் பேஸ்டு உங்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். தொழில் அல்லது வேலை ரீதியான மாற்றங்கள் சிறப்பு உண்டாக்கும். லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துல மாத முற்பாதியில செவ்வாய் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறது சுமாரான அமைப்பா இருந்தாலுமே ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் 12ஆம் பாவகத்துல மறைய போறார். அஷ்டமாதிபதியும் 3ஆம் பாவகம் உபஜயஸ்தானாதிபதியுமான செவ்வாய் 12ல மறையிறது திடீர் விபரீத ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். செவ்வாய் கேது இணைவு கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலும் 3-8க்குரியவர் 12ல மறையிறது நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். இந்த பீரியட்ல செலவுகள் சற்று குறைய ஆரம்பிக்கும். அதே சமயத்துல அதீத ஆன்மீக நாட்டத்தை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும்.
நிறைய கோவில் குலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்பு, சுற்றுலா பயணங்கள் சென்று வரக்கூடிய அமைப்பு, எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு, கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பு, எதிர்பாராத திடீர் தன வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் சிறப்பாகவே இருக்கு. இந்த காலகட்டத்தில் அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்கிட்டு ஏதாவது முடிவெடுக்கிறீங்கன்னா தெளிவாக முடிவெடுங்க. அதிக சிந்தனைகளை தவிர்த்துக்க பாருங்க. இந்த பீரியட் உங்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும். சிந்தனைகளை தவிர்த்து கிடைக்கும் சிறு சிறு வாய்ப்புகளை கூட சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற பாருங்க. வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள். இது 20% தான் உங்கள் வாழ்க்கையில் ஒர்க் பண்ணும். மீதி 80% உங்கள் சுயஜாதகப்படி தான் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி. மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.